வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த காலத்தில் சென்னையினுடைய அசிங்கத்தின் அடையாளமாக இருந்தது கூவமாறு. இதை கடந்த ஆட்சியாளர்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. சுமார் 22,000 கோடிக்கு மேலே, நான் சொல்கிறது ரொம்ப குறைவான இதுதான், இதுக்கு மேலே தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் 500 கோடி, 1000 கோடி, 200 கோடி, 300 கோடி, 400 கோடி கூவத்தை சுத்தம் பண்ண கடந்த ஆட்சியாளர்கள் ஒதுக்கி ஒதுக்கி பாக்கெட்டில் போட்டு போனது தான் மிச்சம். ஆறு அடப்படுக்கவும் இல்லை, சுத்தம் பண்ணவும் இல்லை. 2 நாளைக்கு சும்மா அப்படி இப்படி போச்சா கட்டிட்டு ஓடிடுவாங்க. இதில் வேறு, இதில் நாங்கள் படகு சவாரி விடுவோம், இதில் நாங்கள் சோலைவனம் கட்டுவோம், நாங்கள் தீம் பார்க் போடுவோம், இல்லை நாங்கள் தொடர்ந்து இதில் வந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவோம். இது நதி என்பது கூட தெரியாமல் நாரிப்போன அடையாளமாக மாறிப்போய் நின்றது. ஆனால் இப்போ சத்தமே இல்லாத ஒரு சம்பவத்தை மரியாதைக்குரிய அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் நடவடிக்கை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அட்டம்ப்ட்லேயே ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்தி மக்கள் செல்வாக்கோடு ஒரு சாதனையை சாதித்து காட்டியாரோ, அதை போல தமிழ்நாட்டில் அவர் எத்தனை பேர் ஏலம் செஞ்சீங்க, மீம்ஸ் போட்டீங்க, இந்த கூவமாற்றை வெறும் 400 கோடி ரூபாயில் தன்னார்வலோட துணையோட சிறப்பாக ஒரு சாதாரண பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடங்களை பார்வையிட்டு ரொம்ப சிறப்பாக தெள்ள தெளிவாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். சிங்கார சென்னை விரைவில் உருவாகும். கொத்தடிமைகளே, நீங்கள் போய் ஊர் ஊராக கப்பல் விட்டது தான் மிச்சம், நீங்கள் படகு வாங்கி விட்டது தான் மிச்சம். கூவமாத்துக்குன்னு ஒதுக்கின படத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சது தான் மிச்சம். இன்றைக்கு நேர்மையான உண்மையான தமிழக வெற்றி கழக தலைவர் CM ஜோசப் விஜய் ஆட்சியில் எங்கள் அருமை அண்ணன் ஆனந்த் அவர்கள் சிறப்பான சம்பவத்தை செய்வார். சிங்கார சென்னை உருவாகும். வாழ்த்துக்கள் சார். சிறந்தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் சென்னை மக்கள் சார்பாக. நன்றி, வணக்கம்.